எண்ணிக்கை முன்னுரை. எண்ணிக்கை என்னும் இத்திருநூல் இஸ்ரேலரின் வரலாற்றில் அவர்கள் சீனாய் மலையை விட்டு புறப்பட்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டின் கிழக்கு எல்லையை அடைந்தது வரை 40 ஆண்டுகளாக நிகழ்ந்தவற்றின் தொகுப்பாகும். சீனாய் மலையினின்று புறப்படும் முன்னும், யோர்தானுக்கு கிழக்கே மோவாபில் ஒரு தலைமுறை கடந்த பின்னும் மோசே செய்த கணக்கெடுப்பின் காரணமாக இந்நூல் இப்பெயரை பெறுகிறது. மேலும் காதேசு பர்னேயாவில் இஸ்ரேலருக்கு நேர்ந்த இன்னல்களும் அம்மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக செய்த கிளர்ச்சியும் இந்நூலில் விரித்துரைக்கப்படுகின்றன. ஆயினும் கடவுள் மக்கள் மேல் அக்கறை கொண்டு அவர்களின் குறைகளை பொருட்படுத்தாது அவர்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பையும் இந்நூல் எடுத்து காட்டுகின்றது. அதுபோன்று கடவுளுக்கும் மக்களுக்கும் மோசே உண்மையுடன் பணியாற்றுவது இந்நூலில் சிறப்பிடம் பெறுகின்றது. எண்ணிக்கை அதிகாரம் 1. இஸ்ரேலில் முதல் கணக்கெடுப்பு. இஸ்ரேலர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய 2ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் முதல் நாளன்று சீனாய் பாலை நிலத்தில் சந்திப்பு கூடாரத்தில் ஆண்டவர் மோசேயுடன் பேசினார். அவர் கூறியது: இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள ஆண்கள் அனைவரையும் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக கணக்கெடுங்கள். இஸ்ரேலில் 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு செல்லத்தக்க அனைவரையும் அணியணியாக நீயும் ஆரோனும் எண்ணுங்கள். ஒவ்வொரு குலத்திலிருந்தும் ஒருவன் உங்களோடு இருப்பான். அவன் தன் மூதாதையரின் வீட்டு தலைவனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு துணை நிற்க வேண்டியவர்களின் பெயர்கள் ஆவன: ரூபன் குலத்திலிருந்து செதேயூர் மகன் எலிட்சூர், சிமியோன் குலத்திலிருந்து சுரிசத்தாய் மகன் செலுமியேல், யூதா குலத்திலிருந்து அமினதாபின் மகன் நகசோன், இசக்கார் குலத்திலிருந்து சூவார் மகன் நெத்தனியேல், செபுலோன் குலத்திலிருந்து கேலோன் மகன் எலியாபு, யோசேப்பின் மைந்தருள் எப்ராயிம் குலத்திலிருந்து எலிசாமா, இவன் அம்மியூதின் மகன், மனாசே குலத்திலிருந்து பெதாசூரின் மகன் கமாலியேல், பென்யமின் குலத்திலிருந்து கிதையோனின் மகன் அபித்தான், தான் குலத்திலிருந்து அம்மிசத்தாயின் மகன் அகியேசர், ஆசேர் குலத்திலிருந்து ஒக்ரானின் மகன் பகியேல், காத்து குலத்திலிருந்து தெகுவேலின் மகன் எல்யாசாபு, நப்தலி குலத்திலிருந்து ஏனானின் மகன் அகிரா. மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே. இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலில் 1000 தலைவர்களும் ஆவார்கள். பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசேயும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். 2ஆம் மாதம் முதல் நாளன்று அவர்கள் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று கூட்டினார்கள். அவர்கள் தங்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி தலைக்கட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடையவர்களை பதிவு செய்தார்கள். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்ததும் இதுவே. அவ்வாறே அவர் சீனாய் பாலை நிலத்தில் அவர்களை எண்ணினார். இஸ்ரேலின் தலைப்பேரான ரூபன் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி தலைகட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு ரூபன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். சிமியோன் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி தலைகட்டு வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு சிமியோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 59,300 பேர். காத்து மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி
20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு காத்து குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,650 பேர். யூதா மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு யூதா குலத்தில் எண்ணப்பட்டோர் 74,600 பேர். இசக்கார் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு இசக்கார் குலத்தில் எண்ணப்பட்டோர் 54,400 பேர். செபுலோன் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு செபுலோன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 57,400 பேர். யோசேப்பின் புதல்வருள் எப்ராயிம் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு எப்ராயிம் குலத்தில் எண்ணப்பட்டோர் 40,500 பேர். மனாசே மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு மனாசே குலத்தில் எண்ணப்பட்டோர் 32,200 பேர். பென்யமீன் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு பென்யமீன் குலத்தில் எண்ணப்பட்டோர் 35,400 பேர். தான் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு தான் குலத்தில் எண்ணப்பட்டோர் 62,700 பேர். ஆசேர் மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு ஆசேர் குலத்தில் எண்ணப்பட்டோர் 41,500 பேர். நப்தலி மைந்தரின் தலைமுறைகளில் அவர்கள் குடும்பங்கள், மூதாதையர் வீடுகளின் பெயர்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கைப்படி 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்க மொத்த ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு நப்தலி குலத்தில் எண்ணப்பட்டோர் 53,400 பேர். மூதாதையர் ஒவ்வொருவரின் வீட்டு முதல்வர்களான தலைவர் 12 துணையுடன் மோசேயாலும் ஆரோனாலும் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே. ஆக இஸ்ரேலில் மூதாதையர் வீடுகள் வாரியாக 20 அதற்கு மேலோ வயதுடைய போருக்கு போகத்தக்கவர்களாக இஸ்ரேலின் ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். இவ்வாறு எண்ணப்பட்டோர் மொத்தம் 6,03,550 பேர். ஆனால் இவர்களோடு லேவியர் தம் மூதாதையர் குலப்படி எண்ணப்படவில்லை. ஏனெனில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, லேவி குலத்தை மட்டும் நீ எண்ண வேண்டாம், இஸ்ரேல் மக்களுள் அவர்களை நீ கணக்கெடுப்பு செய்ய வேண்டாம். லேவியரை உடன்படிக்கை கூடாரம், அதன் பணிப்பொருள்கள், அதற்கு சொந்தமான அனைத்து பொருள்கள் ஆகியவற்றின் பொறுப்பாளராக ஏற்படுத்து. அவர்கள் கூடாரத்தையும் அதன் பணிப்பொருள்களையும் சுமந்து செல்ல வேண்டியவர்கள் ஆவார்கள். அவர்கள் கூடாரத்தை சுற்றி தங்கியிருந்து அதை பேணி வருவார்கள். புறப்பட வேண்டிய நேரத்தில் லேவியரே கூடாரத்தை பிரித்து வைப்பர். கூடாரம் அடிக்கும்போது லேவியரே அதனை எழுப்பி நிறுத்த வேண்டும். வேறு எவனும் அதன் அருகில் வந்தால்
அவன் கொல்லப்படுவான். இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொருவரும் தம் பாளையம், கொடி ஆகியவற்றிற்கு ஏற்ப அணியணியாக சென்று தங்கியிருப்பர். லேவியரோ இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் மேல் சினம் வராதபடி உடன்படிக்கை கூடாரத்தை சுற்றி பாளையமிறங்கி உடன்படிக்கை கூடாரத்தை காவல் செய்ய வேண்டும். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் இவ்வாறு செய்தார்கள். எண்ணிக்கை அதிகாரம் 2. பாளையத்தில் குலங்களின் ஒழுங்கமைப்பு. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தத்தம் கொடி, மூதாதையர் வீட்டு சின்னங்கள் ஆகியவற்றின்படி பாளையம் இறங்குவர். எல்லா பக்கங்களிலும் இருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவார்கள். கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியோர் யூதாவின் கொடியுடைய பாளையத்தாரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். யூதா மக்களின் தலைவன் நகசோன். இவன் அமினதாபின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 74,600. அடுத்து அருகில் பாளையமிறங்க வேண்டியோர் இசக்கார் குலத்தார். இசக்கார் மக்களின் தலைவன் நெத்தனியேல். இவன் சூவாரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 54,400. அடுத்து வருவது செபுலோன் குலம். செபுலோன் மக்களின் தலைவன் எலியாபு. இவன் கேலோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 57,400. இவ்வாறாக யூதா அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,86,400 ஆகும். இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வார்கள். தெற்கே பாளையமிறங்க வேண்டியோர் ரூபனின் கொடியுடைய பாளையத்தாரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். ரூபன் மக்களின் தலைவன் எலித்சூர். இவன் செதேயூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 46,500. இவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியோர் சிமியோன் குலத்தார். சிமியோன் மக்களின் தலைவன் செலுமியேல். இவன் சுரிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 59,300. அடுத்து வருவது காத்து குலம். காத்து மக்களின் தலைவன் எல்யாசாபு. இவன் ரகுவேலின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 45,650. இவ்வாறாக ரூபன் அணிகளில் எண்ணப்பட்டோரின் மொத்த தொகை 1,51,450 ஆகும். இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வார்கள். அதன்பின் சந்திப்பு கூடாரத்தை லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் கொண்டு செல்வர். அவர்கள் பாளையமிறங்கும்போது செய்வது போன்றே தத்தம் வரிசையில் தத்தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வார்கள். மேற்கே பாளையமிறங்க வேண்டியோர் எப்ராயிம் கொடியுடைய பாளையத்தாரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். எப்ராயிம் மக்களின் தலைவன் எலிசாமா. இவன் அம்மியூதின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 40,500. அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார். மனாசே மக்களின் தலைவன் கமாலியேல். இவன் பெதாசூரின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 32,200. அடுத்து வருவது பென்யமின் குலம். பென்யமின் மக்களின் தலைவன் அபிதான். இவன் கிதையோனின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 35,400. இவ்வாறாக எப்ராயிம் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,08,100 ஆகும். அவர்கள் மூன்றாவதாக அணிவகுத்து செல்வார்கள். வடக்கே பாளையமிறங்க வேண்டியோர் தான் கொடியுடைய பாளையத்தாரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். தான் மக்களின் தலைவன் அகியேசர். இவன் அமிசத்தாயின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 62,700. அவனை அடுத்து பாளையமிறங்க வேண்டியோர் ஆசேர் குலத்தார். ஆசேர் மக்களின் தலைவன் பகியேல். இவன் ஒக்ரானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை
41,500. அடுத்து வருவது நப்தலி குலம். நப்தலி மக்களின் தலைவன் அகிரா. இவன் ஏனானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 53,400. இவ்வாறாக தான் அணிகளில் எண்ணப்பட்டோரின் தொகை 1,57,600 ஆகும். இவர்கள் அணிவகுப்பில் இறுதியாக செல்வார்கள். தங்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களே. அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டோரின் தொகை 6,03,550 ஆகும். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களுள் எண்ணப்படவில்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி பாளையமிறங்கி அணிவகுத்து சென்றார்கள். எண்ணிக்கை அதிகாரம் 3. ஆரோனின் புதல்வர். ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயுடன் பேசிய காலத்தில் ஆரோன், மோசே ஆகியோரின் வழிமரபினர் பின்வருமாறு. ஆரோனின் புதல்வர் பெயர்கள் இவையே: தலைமகன் நாதாபு, அபிகு, எலயாசர், இத்தாமர். இவை குருத்துவ பணிக்கென அருள்பொழிவு பெற்று திருநிலைப்படுத்த பெற்ற குரு ஆரோனின் புதல்வர் பெயர்கள். ஆனால் நாதாபும் அபிகூவும் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் திருமுன் வேற்று நெருப்பை கொண்டு வந்ததால் ஆண்டவர் முன்னிலையிலேயே கொல்லப்பட்டனர். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவே எலயாசரும் இத்தாமரும் தம் தந்தை ஆரோன் முன்னிலையில் குருக்களாக பணியாற்றினர். குருவுக்கு பணிவிடை செய்ய லேவியர் ஏற்படுத்தப்படுதல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: லேவி குலத்தை அழைத்து வந்து குரு ஆரோன் முன் அவர்களை நிறுத்து. அவர்கள் அவனுக்கு பணிவிடை செய்யட்டும். அவர்கள் திரு உறைவிடத்தில் பணி செய்யும்போது சந்திப்பு கூடாரத்தின் முன் அவனுக்காகவும் அனைத்து மக்கள் கூட்டமைப்புக்காகவும் தங்களுக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவார்கள். சந்திப்பு கூடாரத்தின் அனைத்து பணிப்பொருள்களுக்கும் பொறுப்பு அவர்களே. திரு உறைவிடத்தில் அவர்கள் பணி செய்கையில் இஸ்ரேல் மக்களுக்கான தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவார்கள். லேவியரை ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் ஒப்படைத்துவிடு. இஸ்ரேல் மக்களுள் அவர்கள் முற்றிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ ஆரோனையும் அவன் புதல்வரையும் அவர்கள் குருத்துவ பொறுப்புகளை நிறைவேற்றுமாறு நியமனம் செய். ஆனால் வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இதோ, நான் இஸ்ரேல் மக்களிலிருந்து லேவியரை எனக்கென பிரித்தெடுத்துள்ளேன். இஸ்ரேல் மக்களில் கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்திற்கும் இவர்கள் ஈடாக இருப்பார்கள். லேவியர் எனக்கே உரியவர் ஆவர். ஏனெனில் எல்லா தலைப்பேரும் என்னுடையது. எகிப்து நாட்டில் தலைப்பேர் அனைத்தையும் நான் சாகடித்த நாளில் இஸ்ரேலின் தலைப்பேர் அனைத்தையும், மனிதரையும் விலங்கையும் எனக்கென புனிதப்படுத்தினேன். அவர்கள் எனக்கே உரியவர்கள். நானே ஆண்டவர். லேவியரை கணக்கெடுத்தல். பின்னர் சீனாய் பாலை நிலத்தில் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: மூதாதையர் வீடுகள் குடும்பங்கள் வாரியாக லேவியின் புதல்வரை கணக்கெடு. 1 மாதமும் அதற்கு மேலும் ஆன ஆண்களை எல்லாம் நீ எண்ண வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டு கூறிய அவர் வார்த்தையின்படி மோசே அவர்களை எண்ணினார். பெயர் வாரியாக லேவியின் புதல்வர் கெர்சோன், கோகாத்து, மெராரி ஆகியோர் ஆவர். குடும்ப வாரியாக கெர்சோனின் புதல்வர் லிப்னி, சிமயி ஆகியோர் ஆவர். குடும்ப வாரியாக கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இசக்கார், எப்ரோன், உசியேல் ஆகியோர் ஆவர். குடும்ப வாரியாக மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி ஆகியோர் ஆவர். மூதாதையர் வீடு வாரியாக லேவியர் குடும்பங்கள் இவையே. கெர்சோனிலிருந்து லெப்னியர், சிமமியர் ஆகிய குடும்பங்கள் தோன்றின. இவை கெர்சோனிய குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி 1 மாதமும் அதற்கு மேலும் ஆன ஆண்கள் அனைவரின் தொகை
7500 ஆகும். கெர்சோனிய குடும்பங்களே திரு உறைவிடத்துக்கு பின்னால் மேற்கே பாளையமிறங்க வேண்டியவை. கெர்சோனிய மூதாதையர் வீட்டு குடும்பங்களின் தலைவன் இலாவேலின் மகனாகிய எல்யாசாபு ஆவான். சந்திப்பு கூடாரத்தில் கெர்சோன் புதல்வரின் பொறுப்பில் திரு உறைவிடம், கூடாரத்துடன் அதன் அடைப்பு, சந்திப்பு கூடாரத்தின் வாயில் திரை, தளத்திலுள்ள தொங்கு திரைகள், திரு உறைவிடத்தையும் பலிபீடத்தையும் சுற்றியுள்ள வாயில் திரை, அதன் கயிறுகள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்தும் இருந்தன. கோகாத்திலிருந்து தோன்றியவை அம்ராமியர் குடும்பம், இசக்காரியார் குடும்பம், எப்ரோனியர் குடும்பம், உசியேலியர் குடும்பம் ஆகியவை. இவை கோகாத்தியர் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலும் ஆன ஆண்கள் 8600 பேர். இவர்கள் தூயகத்திற்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றி வந்தார்கள். திரு உறைவிடத்திற்கு தெற்கே பாளையமிறங்க வேண்டியவர்கள் கோகாத்து புதல்வர் குடும்பங்கள். இவர்களை சார்ந்த எல்சாபான் கோகாத்திய குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன். இவன் உசியேலின் மகன். அவர்களின் பொறுப்பில் உள்ளவை பேழை, மேசை, விளக்குத்தண்டு, பலிபீடங்கள், குரு தூயக பணிகளுக்கு பயன்படுத்தும் பாத்திரங்கள், திரை ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளும் ஆகும். மேலும் குரு ஆரோன் புதல்வன் எலயாசர் லேவியர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவன் ஆவான். தூயகத்துக்கு பொறுப்பானவர்களை மேற்பார்வை செய்ய வேண்டியவன் இவனை. மெராரியிடமிருந்து தோன்றியவை மக்லியர் குடும்பமும் மூசியர் குடும்பமும் ஆகும். இவை மெராரியின் குடும்பங்கள். எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலும் ஆன ஆண்கள் அனைவரின் தொகை 6200. மெராரி குடும்பங்களின் மூதாதையர் வீட்டு தலைவன் சூரியேல். இவன் அபியாயிலின் மகன். இவர்கள் திரு உறைவிடத்துக்கு வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள். மெராரி புதல்வரின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவை திரு உறைவிடத்தின் சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாதங்கள், அனைத்து துணைக்கலன்கள் ஆகியவையும் அவை தொடர்பான அனைத்து பணிகளும் ஆகும். சுற்றுத்தல தூண்கள், அவற்றின் பாதங்கள், முளைகள், கயிறுகள் ஆகியவையும் அவர்களுடைய பொறுப்பே. திரு உறைவிடத்தின் கிழக்கே சந்திப்பு கூடாரத்தின் முன் கதிரவன் உதிக்கும் திசையில் பாளையமிறங்க வேண்டியோர் மோசேயும் ஆரோனும் அவன் புதல்வரும் ஆவர். திரு உறைவிடத்தில் இஸ்ரேல் மக்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டிய அனைத்திற்கும் பொறுப்பும் உரிமையும் இவர்களுக்கே உண்டு. வேறு எவனும் நெருங்கி வந்தால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் வார்த்தைப்படி மோசேயும் ஆரோனும் லேவியரை குடும்பங்கள் வாரியாக எண்ணியபோது அவர்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலும் ஆன ஆண் பிள்ளைகள் அனைவரின் தொகை 22,000 இருந்தது. தலைப்பேற்றின் இடத்தை லேவியர் எடுத்து கொள்ளுதல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களில் ஒரு மாதமும் அதற்கு மேலும் ஆன தலைப்பேரான ஆண்கள் அனைவரையும் அவர்கள் பெயர்கள் வாரியாக கணக்கெடு. இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேரான ஆண்கள் அனைவருக்கும் பதிலாக லேவியரையும், இஸ்ரேல் மக்களுடைய கால்நடைகளின் தலையீற்றுகள் அனைத்துக்கும் பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் எனக்கென்று பிரித்தெடு. நானே ஆண்டவர். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரேல் மக்களில் தலைப்பேர்கள் அனைத்தையும் எண்ணினார். பெயர்களின் எண்ணிக்கைப்படி ஒரு மாதமும் அதற்கு மேலும் ஆன தலைப்பேரான ஆண்கள் அனைவரின் தொகை 22,273. பின் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களுள் எல்லா தலைப்பேர்களுக்கும் பதிலாக லேவியரையும் அவர்கள் கால்நடைக்கு பதிலாக லேவியரின் கால்நடைகளையும் பிரித்தெடு. லேவியர் எனக்கே உரியோர், நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களின் தலைப்பேர்களில் லேவியரின் எண்ணிக்கைக்கு மேலாக இருந்து மீட்கப்பட வேண்டியோர் 273 பேர். 20 கேரா மதிப்புடைய தூயகத்து செக்கேலில் தலைக்கு 5 செக்கேல் வீதம் வாங்கிக்கொள். எண்ணிக்கைக்கு மேலாக இருப்போர் மீட்கப்படுவதற்காக வரும் இப்பணத்தை நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் கொடுக்க வேண்டும்.
லேவியரால் மீட்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேலாயிருந்தோரிடமிருந்து வந்த மீட்பு பணத்தை மோசே எடுத்துக்கொண்டார். இஸ்ரேல் மக்களுள் தலைப்பேராய் இருந்தோரிடமிருந்து அவர் எடுத்த பணம் தூயகத்து செக்கேல் கணக்குப்படி 1365 செக்கேல் ஆகும். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டு கூறியபடியே மோசே மீட்பு பணத்தை ஆரோனுக்கும் அவர் புதல்வருக்கும் கொடுத்தார்.